பாஸ்போர்ட் மற்றும் விசா தீயில் எரிந்து போனதால் ஓமன் நாட்டில் இருந்து தாய்நாடு திரும்ப முடியாமல் 19 ஆண்டுகளாக தவிக்கும் பெண் கூலித் தொழிலாளி. வறுமையில் வாடும் குடும்பத்தினர் தாயை மீட்டுத்தர தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையைச் சேர்ந்தவர் ஹசர் நிஷா. இவரது கணவர் ஒரு கூலித் தொழிலாளியாக இருந்த நிலையில் 2 குழந்தைகள் மற்றும் தாய் தந்தையரை காப்பாற்ற 19 ஆண்டுகளுக்கு முன்பு ஓமன் நாட்டிற்கு வீட்டு வேலை செய்வதற்காக சென்றார். அவர் வேலை செய்து கொண்டிருந்த நிலையில் அவர் தங்கியிருந்த இடத்தில் தீ விபத்து ஏற்பட்ட காரணத்தால் ஹசர் நிஷாவின் பாஸ்போர்ட், ஓமனில் தங்கி வேலை செய்வதற்கான இக்காமா போன்ற ஆவணங்கள் தீயிலிருந்து சாம்பலாகின. இதன் காரணமாக அவர் ஓமன் நாட்டில் கிடைத்த வேலையை செய்யும் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். இவரது கணவர் உயிரிழந்த நிலையில் கணவருக்கு இறுதி மரியாதை செய்ய தாய்நாடு திரும்புவதற்கு முடியவில்லை. மேலும் ஓமனில் நிலையான வேலையில்லாத காரணத்தால் இவரது குடும்பத்திற்கு அனுப்பி வந்த பணமும் தடைப்பட்டுள்ளது. இவரது மகன் மாலிக் கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தி வருகிறார். சமீபத்தில் வீட்டு வாடகை கொடுக்க முடியாத நிலையில் சிமெண்ட் ஷீட்டுகள் போடப்பட்டு மேற்கூரை பெயர்ந்த நிலையில் உள்ள பழமையான ஒரு வீட்டிற்கு மிக குறைந்த வாடகைக்கு மாலிக் மற்றும் அவரது பாட்டி நூர்ஜஹான் பேகம் ஆகியோர் குடிபெயர்ந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர், நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் மூலம் மத்திய மாநில அரசுகளுக்கு பலமுறை மனு செய்தும் ஓமனில் 19 ஆண்டுகளாக சிக்கி தவிக்கும் ஹசர் நிஷா நாடு திரும்ப முடியவில்லை. முதலமைச்சர் ஜோசப் விஜய் உரிய நடவடிக்கை எடுத்து ஹசர் நிஷாவை மீட்டு தர வேண்டும் என்று குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்க விஜய் சாருக்கு கோரிக்கை வைக்கிறோம். திவான்கிறவர் தான் இப்ப எல்லாமே நடவடிக்கை எடுக்கிறாரு வெளிநாட்டுல இருந்து. அவர் சார்பாக எல்லாமே இது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மனு கொஞ்சம் விஜய் சார்ட்ட கொஞ்சம் சீக்கிரமா போய் எங்க அம்மா நல்லபடியா வரணும். என் பேர் ஷர்மிளா பேகம். எங்க அம்மா 19 வருஷமா வெளிநாட்டுக்கு போய் அங்க வேலை பார்த்த இடத்துல பாஸ்போர்ட் தீப்பிடிச்சு இறஞ்சிடுச்சு. அந்த கபில் அப்படியே மஸ்கட்லயே விட்டுட்டு போயிட்டாரு. எந்த இது பண்ணாம அவங்க கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு ஏதோ இது பண்ணிட்டு பணம் அனுப்பிட்டு இருக்காங்க எங்களுக்காக. நானும் என் தம்பி தான் இருக்கோம். எங்களுக்கு அப்பா கிடையாது. எங்க அம்மா தான் எல்லாமே எங்களுக்கு. கொஞ்சம் சீக்கிரமா எங்க அம்மா எங்களுக்கு மீட்டு தரணும். எங்க அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அங்க சாப்பாடுக்கு எதுக்குமே இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப ரூம்லயே தான் இருக்காங்க, எங்குமே போறதில்லை, ரூம்லயே தான் இருக்காங்க. அதனால கொஞ்சம் எங்க அப்பா இறந்தது கூட எங்க அம்மா வர முடியல, எதுக்குமே வர முடியாம மாட்டிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தாழ்மையுடன் விஜய் சார்ட்ட நான் கோரிக்கை வைக்கிறேன். எங்க அம்மா சீக்கிரம் வெளிநாட்டுல இருந்து சீக்கிரம் எங்களுக்கு வரணும். விஜய் சாருக்கு வணக்கம். எங்க பிள்ளை 19 வருஷம் ஆச்சு போய் வராது இருக்கு. என் பொண்ணு நல்லபடியா சேர்ந்தோம். என் பிள்ளைக்கு பார்க்கணும் எனக்கு ஆசையா இருக்கு. என் பிள்ளைக்கு பட்டி கொடுங்க, நல்லபடியா பார்த்துட்டு. எனக்கு 19 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுங்க. என் பேர் நூட்டா.